ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேங்கி பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கம்பெனிக்கு வெளியே இருந்துட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணிகிட்ருக்கு. இப்போ மட்டும் நீ வரலைன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான், உனக்கும் எனக்கும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ நம்ம சுகா, ஐயோ இவ வேறு கூப்பிடுறாளே, இங்கே வேறு அர்ஜென்ட்டாக மீட்டிங் போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? இவன் மட்டும் நான் அந்த மீட்டிங்கை கட் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் என் லைஃபே அவ்வளோதான். நான் இதுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா, நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துலையே இல்லை. அப்படியே நம்ம சுகாவுக்கு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுது. நம்ம சுகாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. வெளியே வந்து பார்க்குறாரு, இவன் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறாரு. அவங்க வீட்லேயும் இல்லை, அவங்க யாருமே இல்லை. அவங்க வீட்டில் என்னடா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ இன்றைக்கி தான் அவளோட மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஆமாம், இந்த டைமுக்கு எல்லாருக்கும் மேரேஜே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் உடனே பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேகமாக அவரோட பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இது என்ன எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு. நான் எப்படியாவது இந்த மேரேஜை நிறுத்தி ஆகணும், அப்படி இல்லைனா மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சுகா போயிட்டுருக்காரு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக முன்னாடி இருந்த ஒரு கார் நம்ம சுகாவை இடிச்சிருது. நம்ம சுகாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. தலையிலேருந்து பயங்கரமாக ப்ளட்டும் வருது. கை காலெலாம் அசைக்க கூட முடியல அவரால். எந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எந்திரிக்கிறாரு. பட் அங்கே இருக்கவங்கலாம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம சுகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. நம்ம சுகா அப்படியே அந்த படுத்தே இருக்காரு. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எழுந்தே பார்க்குறாரு. முன்னாடி பார்க்குறாங்க நம்ம சுகாவும் அவரோட பிரதர், அப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் நிற்கிறாங்க. உனக்கு இப்போ ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாங்க. அம்மா அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அழ ஆரம்பிக்கிறாரு. எங்களுக்கு தெரியும், அவள் ஃபோட்டோலாம் அனுப்புனா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சுகா இன்னும் அழுதுட்ருக்காரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணேன், அது அவளுக்குமே தெரியும், இருந்தும் எப்படி அவள் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா? அண்ணா நீ இப்போ புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க உன்னை பார்க்க வருவாங்க அடிக்கடி, ஆனால் நீ தான் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு ஒர்க்குன்னே சொல்லிட்டு போயிட்டுருப்ப. இப்போ பாருண்ணா, அவங்க அந்த நிமிஷம் கூட உன்கிட்ட மேரேஜ்னு சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க, ஆனால் நீ கொஞ்சம் கூட கண்டுக்கலை, அதனால தான் அவங்க போயிட்டாங்கண்ணா. இத்தனைக்கும் அவங்களாம் போல் அவங்க வீட்டில் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. நீ அவளை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல, நான் எப்படி நான் பண்ண முடியும்? நீ ஏன் அந்த இடத்துல இல்லைங்கும்போது நான் சொல்லி அவங்க கேட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம பிரதர் தான் ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. தென் அப்போது பொக்கேவோட ஒரு பையன் வரான். அந்த பையன் பிரதர்கிட்ட தான் பேசுகிறான். இவரை நான் பார்க்க தான் வந்தேன், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் அண்ணன் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்து ஆமாப்பா ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் கிளம்பணும், எனக்கு டைம் ஆகிடுச்சு, இந்த பொக்கேவை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இத்தனைக்கும் நான் அவரோட ஃபேஸை கூட பார்க்கல, அவருக்கு ரொம்ப அடிபட்டுருந்துச்சு, எனக்கு தேவை அவர் எப்படியாவது சரியாயிடணும், அதனால தான் நான் ஒரு ஃபேஸை கூட பார்க்கல, ஆனால் எப்படியோ கால் பண்ணி அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட உதவிக்கு ரொம்பவே நன்றிப்பா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு அப்படின்றாங்க. இல்லை நீ அவனை ஒரு டைம் வந்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு ரொம்பவே பர்சனல் மீட்டிங் இருக்குது, ஸோ நான் கிளம்பணும், என் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேர் வி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் இப்படியே ஒரு 1 இயர் போகுது, வீட்டை விட்டு வெளியவே வரலை. அப்போ நம்ம அம்மா வந்துட்டு, சுகா நீ இப்படியே இருக்க போறியா, நீ இப்படியே இருந்தீனா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அம்மா ப்ளீஸ்மா என்னால் முடியலம்மா, வெளியே வந்தாலே ஒவ்வொரு இடமும் எனக்கு அவ்வளோதாம்மா ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. அது இவர் அழுகும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்களும் சேர்ந்துட்டு அழுறாங்க. இவங்க அம்மா அழறதை பார்த்துட்டு சுகாவும் கொஞ்சமாவது நார்மல் ஆகலாம், நம்மளால அம்மாவும் கஷ்டப்படுறாங்கல்ல, சரிம்மா நான் கொஞ்சமாவது வெளியே வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. அப்போ அம்மா வந்துட்டு கீழே சுகா இப்படி சொல்ல உடனே அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு சுகாவுக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு வச்சிட்ருக்காங்க. அப்பாவும் பிரதரும் கேட்குறாங்க, என்ன இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க? ஏன்னா என் பையன் சாப்பிட வர போகிறான், அவ்வளோ அதான். என்னது அண்ணன் வரேன்னு சொல்லிட்டானா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட பிரதரும் சொல்கிறாங்க. தென் கரெக்டாக நம்ம சுகாவும் வராரு. நம்ம பிரதர் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணா உன்னை பார்த்தே எவ்வளோ நாளாக சரிம்மா இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ நான் கிளம்பணும் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அண்ணா நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு, அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடுறாரு. எனக்கு தெரியும்,
ஏன்னா நான் ஆஃப்னு சொல்லிட்டு உங்கள் யாரையுமே இது வரைக்கும் கண்டுக்கிட்டது இல்லைல்ல. ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க போகிறதில்ல. நான் டைம் கீப்பப் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு 9 o'clock தான் இனிமேல் நான் ஒர்க் போவேன். 5 o'clockலாம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்கவும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தம்பியா ரொம்பவே ஆர்வமாக குதிக்கிறாங்க. அண்ணா உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டரை நான் கொடுக்கணும்னு நினச்சேன். என்ன சொல்கிற, என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை நம்ம சுகா வாங்கி பார்க்குறாரு. அதில் வீன்னு எழுதியிருக்கு. நம்ம வீ தான் அனுப்பிச்சிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆனதை பார்த்தேன். ஆனால் அவர் ஃபேஸை என்னால் சரியாக பார்க்க முடியல. எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் என்னை பற்றி யோசிச்சிருப்பீங்களான்னு தெரில. பட் இருந்தாலும் நீங்கள் சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதியிருக்காரு. யார் இந்த வி அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்குறாரு. எங்கே சொல்ல விட்ட, இவர் தான் உன்னை காப்பாற்றினதே அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அந்த அன்னைக்கு இவர் தான் நான் உன்னை காப்பாற்றினாரு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரிடா, நான் இவனுக்கு எப்படியாவது தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவன் இங்கேயா இருக்கான்? இல்லைனா அவன் இங்கே கிடையாது, அவன் டேகூவில் இருக்கான். அட நம்மளோட ஊர் அப்படின்றாரு. ஆமாண்ணா நம்ம ஊர் தான். அவன் அன்னைக்கு வந்தப்போ ஏதோ ஒரு பர்சனல் மீட்டிங்காக வந்திருப்பான் போல். அப்புறம் எனக்கு லேட் ஆகிடுது, என் ஃபேமிலியை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டானா. அதுக்கப்புறம் இப்போ தான் லெட்டரே போட்டிருக்கான். இதுக்கு முன்னாடியே லெட்டர் போட்டிருக்கான், வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரிடா, அவனுக்கு நான் எப்படியாவது தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஒரு நாள் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு நம்ம சுகா கிளம்புறாரு. தென் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் எப்படியே 1 வீக் போகுது. அப்போ தான் ஞாபகமே வருது, ஐயோ இந்த பையன் நமக்கு லெட்டர் போட்டான்ல, இவனுக்கு ரிப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கி அவரும் எழுத ஆரம்பிக்கிறாரு. என்னை நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்து அதே இடத்துக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. இப்படியே ஒரு 2 இயர்ஸ் போகுது. அப்போ கரெக்டாக நம்ம சுகாவுக்கு ஒரு லெட்டர் வருது. நம்ம சுகாவும் ஓ வியா தான் இருப்பான் போலன்னு சொல்லிட்டு ஆர்வமாக போய் எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு இன்விடேஷன் இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகாவோட எக்ஸ் லவர் தான். அந்த பொண்ணு எனக்கு குழந்த பிறந்து இதோட 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. என் குழந்தைக்கு 3 வயசு. இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொல்லலை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் குழந்தைய நீ வந்து பார்ப்பியா இந்த 3rd பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே சுகாவுக்கு அழுகையும் வருது, அதே சமயத்தில் ஹாப்பியாகவும் இருக்கார். ஏன்னா அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ் லவராச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கார். அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு வேறு எங்கேயும் இல்லை, அதுவும் டேகூவில் தான் இருக்குது. அப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. நம்ம இவளை பார்க்க போகிறோன்னு சொன்னால் அம்மா அப்பா எப்படியும் விட மாட்டாங்க. பேசாமல் நம்ம ஏன் விஏ பார்க்குறோன்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா நானும் டேகுக்கு போகிறேம்மா அப்படின்றாங்க. அண்ணா நானும் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாங்க. உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஒழுங்காக படித்து அதில் பாஸ் பண்ணுற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தலையிலே அடிக்கிறாரு. நம்ம சுகா அம்மா அப்பா சந்தோஷம் தான் படுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக சுகா உள்ளவே தானே இருந்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறாருன்னு சொல்லவும் ஹாப்பியாக சரிப்பா போயிட்டு வா அப்படின்றாங்க. ஆனால் பத்திரமா போயிட்டு வா அப்படின்றாங்க. நம்ம சுகாவும் பேக் பண்ணி வைக்கிறாரு. தென் மார்னிங் கிளம்புறாங்க. போயிட்டுருக்காரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போயிட்டுருக்க வழியிலலாம் அந்த பொண்ணு கூட இருந்து எல்லா ஞாபகமுமே வருது. கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இருக்குது. தென் அந்த இடத்துக்கு போகிறாரு. போனோடனேயே அந்த வீடெல்லாம் பெருசாக இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. ஒரு ரோஸ் தோட்டமே இருக்குது. இந்த இடம் பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முன்னிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பாப்பா அப்படியே அதோட குட்டி காலால் நடந்து வருது. அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம சுகா போயிட்டு முன்னாடி நிற்கிறாரு. அப்போதைக்கு கரெக்டாக அந்த எக்ஸ் லவர் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் அப்படியே நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சுகா கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அப்படியே திரும்பிட்டு கண்ணை தொடச்சிட்டு போகிறாரு. போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க கண்ணிலே இப்படி வேணான்ற மாதிரி பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களா, உங்கள் குழந்தை எங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் உங்கள் குழந்தை எங்க, தோ அவள் தான் அப்படின்றாங்க. ஓ இந்த பாப்பா தானா, ரொம்பவே க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த பாப்பா பார்க்குது. உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓன் யாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கையில் கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதால் தூக்கவே முடியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நம்ம சுகா அந்த பாப்பாவை தூக்கிட்டு நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. அப்போ சுகா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது.
பார்த்து அடுத்த நிமிஷமே சுகா வேகமாக ஓடி போகிறாரு. அப்போ பின்னாடி ஒருத்தர் வந்து இழுக்கிறாரு. எங்கே போகிறீங்க? அங்கேயே பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு, திருப்பி போகலான்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும்ன்றாங்க. ஆனால் அங்கே அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அந்த இடத்துல உட்கார்றாரு. அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? இவங்க ஃபேமிலியே இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க. நம்ம சுகா வந்துட்டு சுகா கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இங்கே என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியல. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்திருந்தேன். அவள் குழந்தைய நான் தூக்கிட்டு சும்மா அந்த சைடு போகும்போது திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி நாங்கள் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. அந்த குழந்தையும் போலீஸோட கஸ்டடியில் தான் இருக்குது. சுகா போயிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாரு. போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, இந்த குழந்தைய நானே என் வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் அடாப்ட் பண்ணணுன்னா நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றாங்க. பரவாயில்ல, என்ன விஷயமா இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தை இனிமேல் என்னோட குழந்தை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த குழந்தை சுகா கிட்ட மட்டும்தான் போகுது, வேறு யாரை பார்த்தாலுமே அழுது. அங்கே இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இப்போதைக்கு சுகா தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த குழந்தைய நீங்களே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம சுகாவும் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. வேறு எதுலையும் இல்லை, ட்ரெயினில் தான் போகிறாரு. முன்னாடி நம்ம சுகா டாக்ஸி மாதிரி தான் வந்திருப்பார். இப்போது அந்த குழந்தை இருக்குல்ல, ஸோ ட்ரெயினில் தான் போயிட்டுருக்காரு. அந்த குழந்தை அவ்வளோ அழகா நம்ம சுகா மேலே படுத்திருக்கு. சுகாக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் அவங்க எக்ஸில் ஒரு ஃபீலிங்ஸும் வருது. இருந்தாலும் இனிமேல் இந்த குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும், யாருக்கிட்டேயுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே பிடிச்சிட்டே தூங்கிட்டுருக்காரு. அந்த குழந்தை அப்படியே எழுந்துட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி நடந்துட்டுருக்கு. அந்த ட்ரெயினில் அப்படியே அதுக்கு நடக்க தெரில, அப்படியே கீழே விழும்போது ஒருத்தரோட கை வந்து அந்த குழந்தைய அப்படியே பிடிக்குது. இந்த குழந்தை அப்படியே திரும்பி பார்க்குது. அது வேறு யாருமே இல்லை, நம்ம தான். அந்த பாப்பா கிட்ட, உன்னோட அப்பா யார், உன்னோட அம்மா யார், உன்னை யார் இங்கே தனியாக விட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாப்பா அப்படியே திரும்பி நம்ம சுகாவை பார்க்குது. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு, இது என்னோட சீட்டு, நான் இங்கே தான் உட்கார போகிறேன் அப்படின்றாரு. நம்ம சுகாவும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை உங்கள் குழந்தையா, தனியாக நடந்து போகிறா பாருங்க, விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை மறுபடியும் உட்கார வச்சுக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாரு. என் பேர் சுகா அப்படின்றாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. என் பேர் அப்படின்றாங்க. நீ தானே, நீ சுகா தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு இவன் என் குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிறாரு. அம்மா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, நான் புசானுக்கு தான் கிளம்புறேன். என்ன புசான்க்கா? நானும் அங்கே தான் போயிட்டுருக்கேன். நான் உங்களை பார்க்க தான் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? என்ன பார்க்கவா? ஆமாம், உங்களை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியல அப்படின்றாரு. ஆமாம், நீங்கள் எனக்கு கொஞ்ச நாளாக லெட்டர் போடவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. நான் உங்களை பார்க்க வராதனால நீங்கள் ஏதோ இப்படி ஆயிட்டிங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் உங்களை ஸ்ட்ரைட்டாக அன்றைக்கி என்னால் பார்க்க முடியலையா, அதான் பார்க்கலான்னு கிளம்புனேன் அப்படின்றாரு. நீங்கள் எதுக்காக என்ன பார்க்க வரணும்னு நினைக்கிறீங்க? என் கூட இவ்வளோ நாளாக நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் கூட எனக்கு லெட்டர் போடல, அப்போ எனக்கு என்னான்னு தோணும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. பரவாயில்ல, அப்போ நீங்கள் என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஸ்டே பண்ணுறேன். உங்கள் ஒய்ஃப் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஒய்ஃபா அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் லெட்டரில் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் சொல்லலை அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இது எதுக்காக இருக்கும்? தென் அந்த குட்டி பாப்பா வியோட கையை பிடிக்குது. ஆமாம், இவளோட அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சுகா சொல்கிறாங்க, இவளோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. என்னால் தானே உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லை உங்களால் தான் எனக்கு செகண்ட் சான்ஸே கிடச்சிச்சு, உங்களை போய் நான் எப்படி சொல்ல முடியும், இதுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்றாரு. அந்த குட்டி பாப்பா அப்பான்னு சொல்லிட்டு அழுவுது. நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்களே, அப்புறம் ஏன் அப்பான்னு சொல்லி அழுவுறா? அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு பசிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கில் ஏதோ ஸ்நாக்ஸ் அப்படிலாம் வச்சுருக்காரு. அதை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. அது அப்படியே சைலண்ட் ஆகிடுது. இப்படி புரிஞ்சுக்கிறாரு, இவரோட குழந்தை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக ஃபீலிங்காகவும் இருக்குது.
தென் இவங்க அப்படியே அந்த ட்ரெயினை விட்டு இறங்குறாங்க. இப்போ அந்த டாக்ஸியை பிடிச்சி 3 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. சொன்ன மாதிரியே உன்னை சுகா பார்க்க வந்துட்டான் போல். அப்புறம் என்ன இவ்வளோ நாளாக நீ வீட்டுக்கு காணும் சுகா, ஃபோன் பண்ணால் எடுக்கவும் இல்லை. அம்மா அது வந்து என்ன பார்க்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்லையப்பா, உன்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான், ரொம்ப நல்லது, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்கும்போது சைலண்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. நீங்கள் என்ன பார்க்க வந்தேன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எதுவும் பேசாதீங்க, அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம் அவன் அப்படின்றாங்க. ஆமாம்மா எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தை உன்னோட குழந்தையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நம்ம ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா என்னோட குழந்தைன்றீங்க, இது சுகாவோட குழந்தை இல்லை அப்படின்றாங்க. என்னது சுகாவுக்கு குழந்தையா, அவனுக்கு இன்னும் மேரேஜே ஆகலை அப்படின்றாங்க. என்ன மேரேஜ் ஆகலையா, அப்போ இது உன் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா அப்பா கேட்குறாங்க. அப்போது சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்த வேற அப்படியே ஒன்றுமே புரியாமல் அது பார்த்துட்ருக்கு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இவளை தம்பி கையில் கொடுத்துட்டு இவளை கொஞ்சம் நேரம் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை க்யூட்டாக இருக்குன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தூக்கிட்டு போய் விளையாட்டு காமிச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம சுகா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, நான் என்னோடய எக்ஸ் லவர் இருக்காளம்மா, அவளோட ஊருக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல தான் பாம் பிளாஸ்ட் ஆகி, ஆமாப்பா நாங்கள் கூட நியூஸில் பார்த்தோம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம். அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால தான் உனக்கு அடிக்கடி கால் பண்ணோம் அப்படின்றாங்க. எனக்கு புரியுதுமா, நான் அந்த குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போனேன். இந்த குழந்தையோட பர்த்டே, அதுமா அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இவளை என்னால் தனியாக விட முடியலம்மா, நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இன்னும் பிடிச்சி போயிடுது சுகாவை. என்னடா இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணது எந்த தப்புமே இல்லை. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் இதை பண்ணியிருப்பாங்களான்னு தெரில, பட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே இல்லை, உங்களை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் ஃபீல் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரொம்பவே ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கே ஃபீலிங்காக இருக்குது. இப்போ சுகா எப்படி அந்த குழந்தைய அவரோட குழந்தைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா சுகாவுக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலையே. ஆனால் நீ அவளோட குழந்தைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அப்பா எப்படிப்பா, அவளுக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவளை வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி பரவாயில்ல நம்மளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கல்யாணமே ஆகலை, எப்படி நான் அவங்கள அப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கு, சுகாவையே பார்த்துட்ருக்காரு. சரி நீ சாப்பிடு அப்படின்றாங்க. தென் நம்ம சாப்பிட்றாரு. என்னப்பா இங்கே கொஞ்ச நாள் இருக்கியா அப்படின்றாங்க. ஆமாண்டி, நான் இங்கே வீடு பார்க்கணும், ஏன்னா நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். நான் கொஞ்ச நாள் லீவுக்காக தான் ஊருக்கு போயிட்டு வருவேன். ஸோ நான் இங்கே இடம் பார்க்கறதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன். நீ ஏன்ப்பா வெளியே இடம் பார்க்குற, இங்கேவே பெரிய வீடு தானே, நீ இங்கேவே ஸ்டே பண்ணு, கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்லன்ட்டி, உங்களுக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே தான் தங்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா என் பையன் உயிரவே காப்பாற்றிருக்க, நீ எங்களுக்கு ஒரு காட் மாதிரி அப்படின்றாங்க. ஒரு மாதிரி இருக்குது, எம்பாரசிங்காக. நம்ம எப்படி நான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது சுகாவியை பார்த்துட்டு நீங்கள் தான் ஸ்டே பண்ணுற அப்படின்றாங்க. நம்ம சரின்னு ஒத்துக்கிறாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. பரவாயில்லன்ட்டு, இருந்தாலும் நான் கொடுத்து தானே ஆகணும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட அப்பா சொல்கிறாரு. தென் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு நம்ம அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆமாம் நான் இங்கே இடம் பார்த்துட்டேம்மா, நான் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்தே ஒர்க் போகிறேம்மா அப்படின்றாங்க. அவங்க அம்மா அப்பாவும் பார்த்து பத்திரமா லீவ் டைம்லாம் இங்கே வந்துரு அப்படின்றாங்க. பேசிட்டு அப்படியே கட் பண்ணுறாரு. அந்த குழந்தையா சுகாவை விட்டு வேறு எங்கேயே வர மாட்டேங்குது, யாரை பார்த்தாலுமே அழுவுது. அப்போது அதான் நம்ம சுகாவோட அம்மா இருக்காங்கள்ல, அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கூடயும் அவ்வளோ அழகாக அட்டாச் ஆகிக்குது. தென் நம்ம பசிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க அம்மா கிட்டே பசிக்குதுன்னு சொல்கிறாரு. இருப்பா நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த குழந்தை அவ்வளோ க்யூட்டாக அழகாக உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. அதை எடுத்து நம்ம சாப்பிட்றாரா, அந்த குழந்தை அழுவுது. நம்ம சுகா ஓடி வந்து பார்க்குறாரு. என்னாச்சு பாப்பா அழற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அதோ கீழே போட்டால் அதான் அழுகுறாங்க. அந்த பாப்பா அப்படியே பார்க்குது தென் இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுறாரு. அது பார்த்துட்டு ரொம்ப கத்துது. ஏன்னா பிடுங்கி சாப்பிட்டாருல, அதனால் அழுகுது. உன்னை பார்த்தா வளரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தூக்குறாரு. அவள் ஒன்று என்ன பார்த்தா அழல, அவளுக்கு இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஓ அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறாரு. தென் இப்படியே ஒரு 2 இயர்ஸ் போகுது. இப்போ கரெக்டாக அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. அப்போது
நம்ம வியும் அந்த குழந்தையும் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சுகாவோட தம்பியும் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சுகா பின்னாடி வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்களா கேம் விளையாடிட்டு இருக்கோம், நீயும் வரியா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நீ எழுந்துரு, நீ எழுந்திரிச்சாதானே நான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை துரத்தி விட்டுறாங்க. அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான், நீயா வெளியே போய் விளையாடு. அந்த குழந்தை அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ என்ன நீ என்னன்னு கூப்பிடுவ? நீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லுது. அப்படிலாம் என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்களே. சுகா அவனுக்கு அப்பானா அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எனக்கு அம்மா, அந்த மாதிரி வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சுகா டக்குன்னு முழிக்கிறாரு. என்னடா இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போகிறாரு. நீ எங்கே போகிற, விளாட்லையா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்றாங்க. அப்பா அவரை நான் எப்படி கூப்பிடணும் எதுவுமே சொல்லாமல் போகிறாரே, அவரை நீ எப்படியுமே கூப்பிட வேணாமா, நீ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்றாங்க. ஏன்பா அவன் உன்னோட சாக்லேட்லாம் பிடுங்கி சாப்பிட்ருவான்ல, ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லுது. தென் இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம சுகாவோட அப்பாவும் வராரு. 3 பேருமே அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. தென் நம்ம அப்போ தான் சுகாவோட அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து நான் உனக்கு எப்படி கூப்பிடணும்னு சொல்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நீ இப்போது சுகாவை அப்பான்னு கூப்பிட்டினா இவன் சுகாவுக்கு தம்பி தானே, அப்போ உனக்கு சித்தப்பா வேணும் அப்படின்றாங்க. அப்போ நீ எனக்கு சித்தப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிலாம் கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, அவள் குழந்தை தானே கூப்பிட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா சொல்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல, அதான் சித்தப்பா ஆல்ரெடி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட தம்பி அப்படி காட்டுறாங்க. அப்போ உன்னை என்னன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவள் எப்படியுமே கூப்பிட வேணாம், அவள் என்னை வீணே கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நான் உன்னை வீணே கூப்பிட்டா மற்றவங்க முன்னாடி உன்னை வீண் கூப்பிட்டா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல, நீ என்ன சித்தாப்பான்லாம் கூப்பிடாத, என்ன நான் சுகாவுக்கு தம்பியாக இருக்கலாம் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறாரு. எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா ஆமாம் சுகா என்னோட பெரியவனாக இருந்தால் அவனை என் தம்பின்னு கூப்பிடணுமா, அதெல்லாம் முடியாது, நானும் சுகா மாதிரி தான், எனக்கு ஒன்றும் சுகாலாம் தம்பின்லாம் கூப்பிட வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்ச்சாரு. அவங்களாம் சிரிக்கிறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. தென் நம்ம சுகா இப்போது அவரோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல். அப்படியே அந்த இடத்துல மயங்க போட்டு விழுந்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க, யாருமே எடுக்கலை. இப்போ சுகாவோட ஃபோனை எடுத்து அதில் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம வியோட நேம் தான் இருக்குது. ஸோ விக்கு கால் பண்ணி சுகா இந்த இடத்துல அந்த மாதிரி விழுந்திருக்கான், அவனை கொஞ்சம் தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த இடம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக போகிறாரு. ஆஃபீஸில் அவங்க கொலீக்ஸ் கிட்டலாம் பாய்ன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. போயிட்டு பார்த்தா நம்ம சுகா செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. வா சுகா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு வீட்டுக்கு வர கஷ்டமாக இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாரு. வீட்டுக்கு வர கஷ்டமாக இருக்கா, உன் பொண்ணு வீட்டில் தானே இருக்கா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமாம் என் பொண்ணு வீட்டில் தான் இருக்கா, போகணும், வா என்னை தூக்கிட்டு போ அப்படின்றாரு. என்னது நான் உன்னை தூக்கணுமா, நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி ஒன்று தூக்குவேன் அப்படின்றாரு. நீ தானே சொன்ன, நான் உனக்கு இல்லை, நான் பாப்பாவுக்கு அப்பானா நீ அம்மான்னு மாதிரி சொன்னில, அப்போ நீ என்னை தூக்கிட்டு போ, நீ தானே எனக்கு ஃபியான்சி அப்படின்றாரு. என்ன நீ வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் வளரலாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ என்னை தூக்கிட்டு போவியா மாட்டியா அப்படின்றாரு. நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்றாரு. ஆனால் பிரதரா அப்படின்றாரு. அப்படின்னா தூக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பாட்டிக்கு எழுந்து போகிறாரு. ஐயோ இவன் என்னை விட்டு போகிறான், அவனை போவேணான்னு சொல்லுங்கள், அவனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கத்துறாரு. என்னது லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுறாரு. உண்மையை சொல்லு, இப்போ நீ என்ன சொன்ன, நீ என் தம்பி இல்லை, ஸோ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்னது தம்பி என்னை லவ் பண்ணுறேன், எப்போடா நீயும் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே சுகா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சுகாவை தூக்கிட்டு தான் போகிறாங்க. போயிட்டு டாக்ஸி வந்தோடனே அதில் ஏற்றிட்டு இப்போ 2 பேரும் போயிட்டுருக்காங்க. வீடு வந்ததுக்கப்புறம் நம்ம தான் சுகாவை தூக்கிட்டு போகிறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அந்த குழந்தைலாம் வந்து கேட்குறாங்க. இவன் இருக்கானே எனக்கு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், எதனால் பண்ணான்னு எனக்கு தெரில அப்படின்றாங்க. சரிப்பா அவனை வீட்டில் போய் படுக்க வை ரூமில் அப்படின்றாங்க. நம்ம போய் ரூமில் படுக்க வைக்கிறாரு. பட் நம்ம சுகா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காரு வியோட கையை, விடவே மாட்டாரு. நீ இப்போ என்னை விடலைன்னா நான் இங்கேவே படுத்து தூங்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நீ இங்கேவே படுத்து தூங்கு அப்படின்றாங்க. கரெக்டாக குட்டி பாப்பா வருது. 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து விட்டுறாரு. இங்கே வா வான்யாங், உனக்கு அம்மா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அப்போது அந்த குழந்த அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. ஏன் அப்படி கேட்குறீங்க? அம்மா தான் சாமிக்கிட்ட போயிட்டாங்கல்ல, எப்படி வருவாங்க? உனக்கு வி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வி உங்களை மாதிரியே அவர் எனக்கு அப்பா தான் அப்படின்னு சொல்லுது. விக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா நம்ம அந்த குழந்த சுகாக்கு அப்புறம் வி கூட தான் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்கோம். அப்போ வி சொல்கிறாரு, அப்போ நானும் உனக்கு அப்பாவா? நான் வேணா சுகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நான் சுகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நீ, நான், சுகா நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலி ஆயிடுவோம் அப்படின்றாரு. அப்போ ஓகே, இப்போவே மேரேஜ் பண்ணுங்கள், எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவையும் வியையும் பிடிச்சி எழுப்பி விடுது. சுகாவா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா ஏன் தூங்குறாங்க, எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லுது. அப்பா ரொம்பவே டயர்டாக இருக்காரு, வா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்றாங்க. அப்பா சாப்பிடாம இருக்காரு. அப்புறம் எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்க? மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா கூப்பிடுது. இல்லை இல்லை, அவன் இன்றைக்கி நல்லா தூங்கட்டும், நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. அந்த குட்டி பாப்பாவும் ஓடி வருது. உங்களுக்கு தெரியுமா, வி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இவளுக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம்மா எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுதா, டக்குன்னு வி கொடுத்துட்றாரு. ஆஃப் ஆயிடுது. தென் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சுகா ஏன் இன்றைக்கி இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல, அவருக்கு ஏதோ டயர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இவனோடுமே நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போது நம்ம சுகா திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாரு. ரூமில் அப்படியே இந்த பில்லோவெலாம் ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. வி வந்துட்டு சுகாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுகா அழுதுட்ருக்கிறத பார்த்துட்டு விக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் ஏன் இப்படி அழுதுட்ருக்கான்? சுகா நீ எதுக்கு அழுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை விட்டு போகாத போகாத அப்படின்றாங்க. அந்த எக்ஸில் ஒரு போயிருப்பாங்கல்ல, அது இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த மைண்டுக்கு தான் அதுதான் வந்துட்டு போதும். பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கும்ல, அதை நினச்சி அழுதுட்ருக்காரு. என்னால் தான், நான் மட்டும் அவளை மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது, என்னால் தான் சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம வீக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு அழுறாரு. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவன் அழுதா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக குட்டி பாப்பா உள்ளே வருது. அப்பா நீங்கள் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குது. அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா காட்டுறாங்க. ஏன் 2 பேருமே அழுவுறீங்க? அப்போ நானும் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த அழப்போதா. டக்குன்னு நம்ம வி வந்துட்டு சுகாவை எழுப்பி விட்டு, இங்கே பாரு பாப்பா அழறா அப்படின்றாங்க. எதனால் அழுகுறா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ அழற, அதனால தான் அவள் அழுறா அப்படின்றாங்க. அப்பா அழாதீங்கப்பா, நான் இனிமேல் உங்களை கஷ்டப்படுத்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இல்லை வி அப்பா அவங்கள ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ தான் சுகாவுக்கு ஞாபகம் வருது, ஓ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோம் போல், அந்த இதில் அழுதுருக்கோம் அவளை நினச்சி. நான் அதெல்லாம் ட்ரீமுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுந்து உட்காராரு. இல்லை இனிமேல் நான் அவளை பற்றி நினைக்கக்கூடாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. நான் அவளே நினச்சிட்டு இருந்தேன்னா இனிமேல் எனக்குள்ளால் முன்னாடி போக முடியாது. எனக்கு இது என்னோடய செகண்ட் சான்ஸ், இதை நான் விட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ சுகாவை பார்த்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது குட்டி பாப்பா சொல்லுது, அப்பா சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்கப்பா, மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. யாருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. வேறு யாருக்கு, உங்களுக்கு வி அப்பாக்கும் தான். நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு அப்பா, அப்போது நான் உங்களுக்கு பொண்ணு, நம்ம 3 பேரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு வி தான் நேற்று சொன்னாங்க, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எப்படா சொல்லி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ணலையே, அது பாப்பா வளருது, குழந்தைக்கு இப்போ இதை யாராவது சொல்லி கொடுப்பாங்களா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு சுகா துரத்த ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாலாம் சிரிச்சிட்ருக்காங்க. அப்பா நானும் ஓடி பிடிச்சி விளாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையும் போகுதா. இப்போ கரெக்டாக நம்ம சுகாவோட பிரதரும் வராங்க. என்னை விட்டு இப்போ பார்த்தாலும் கேம் விளையாடிட்டே இருக்கீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ நம்ம சுகாவை காலை பிடிச்ச அந்த பிரதர் தெரியாமல் தள்ளி விட்டாரா. அப்படியே போன போஸ்க்கு வி மேலே போய் விழுந்துடுறாரு. 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்டில் இருக்கும்போது அந்த போஸ்க்கு அந்த குழந்தை வந்துட்டு ஏறி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு சுகா மேலே உட்காருதா. சுகா அப்படியே போயிட்டு வியை கிஸ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி அப்போ அந்த இடத்துல நம்ம சுகாவோட அம்மா அப்பாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இது எப்படி ஒரு மாதிரி இருக்கவும் பிரதராக பார்த்துட்டு ஐயையோ என்ன நடக்குதுங்க, ஏ பாப்பா எழுந்துரு, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க பாரு, அவங்க என் அப்பா 2 பேரும், அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன, நானும் தானே உன்னோட சித்தப்பா அப்படின்றாரு. நீ சித்தப்பா போ, அவங்க 2 பேரும் என் அப்பா அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு கூட பார்க்க தெரியாமல் இவங்க 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்டில் இருக்காங்க. அப்போ நம்ம சுகாவியை பார்த்துட்டு, நீ கேட்டல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், அது உண்மை தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை விட விரும்பலை, ஏன்னா நீ என்னோடய லைஃப்,
இந்த பாப்பா நீ நான் நம்ம 3 பேருமே நீ சொன்ன மாதிரியே ஒரே ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்றாரு. வீக்கு ஷை ஆகுது. அப்போ கரெக்டாக தம்பிலாம் பார்த்துட்டு ஐயய்ய என்ன நடக்குதுங்க ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. நீ வேற போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா சொல்லுது. ஹேய் நீ என்னவே போடான்னு சொல்கிறியா? ஆமாம் ஆமாம் அப்பா சாரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுதா. நீ என்னவே சொல்லிட்டல போன உன்ட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாப்பா வந்துட்டு என்னை விட்டு போகாத நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா சுகாவோட தம்பி பின்னாடி போதா. தென் இவங்க 2 பேரும் இந்த இடத்துல அப்படியே ஐ கான்டாக்டோடு இருக்காங்க. அப்போ நம்ம சுகாவை பார்த்து இப்போ தான் உனக்கு சொல்ல தோணுச்சா அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிரு, ஏன்னா எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. இது வரைக்கும் நான் அந்த லைஃப்லேயே இருந்திருக்கேன். இப்போ தான் எனக்கு உன்ட்ட சொல்லணும்னு தோணிருக்கு அப்படின்றாரு. பரவாயில்ல ஒரு வழியாக சொல்லிட்டியே, எனக்கு அதுவே போதும், லவ் யூ சுகா அப்படின்றாரு. ஆர்மிஸ் இதோட நம்ம டேங்கி பிஎல்எஃப் மை செகண்ட் சான்ஸ் இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.